ஃபேஸை நான் ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேங்க. ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. எவ்வளோ சூப்பராக சேஞ்ச் ஆயிருக்கு. செம்மையா இருக்குங்க. ஐயோ! என்னால் நினச்சே பார்க்க முடியல மாதிரி இருக்குங்க. எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க. நல்ல ஃபேஸ் பிரைட்டாக இருக்கு. ஓ செம்மையா ரிசல்ட் கொடுத்துருக்குங்க. பார்த்த என்னோட ஃபேஸுக்கும் இப்போ பார்க்குற என்னோட ஃபேஸுக்கு எவ்வளோ வித்தியாசம். டேனெல்லாம் நல்லாவே ரிமூவ் பண்ணியிருக்கு. நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். இந்த ஒரு க்ரீம் உங்கள் ஃபேஸில் இருக்க பிக்மெண்டேஷன், டேன், அன்ஈவன் ஸ்கின் டோன் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி சூப்பராக ரிசல்ட் தருங்க. இன்றைக்கி நம்ம ஒரு க்ரீம் ஒன்று ப்ரிப்பேர் பண்ண போகிறோங்க. அந்த க்ரீமுக்கு என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா மாங்காய் தாங்க. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மாங்காவை எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நமக்கு மாங்காய் தேவையில்லை. இதில் ஒரு அரை மாங்காய் நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். ஆஃப் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். மாங்காய் வச்சு நம்ம சூப்பராக ஒரு க்ரீம் ரெடி பண்ண போகிறோம். இந்த க்ரீமை வந்து நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ண பொழுது ஃபேஸில் இருக்க டேனை ரிமூவ் பண்ணும். அதாவது ரொம்ப நாளாக உங்கள் ஃபேஸில் டேன் இருந்துகிட்டே இருக்குது, கருகருன்னு இருக்குது, அந்த திட்டுக்கெல்லாம் மறைய மாட்டேங்குது அப்படின்னா கூட அந்த திட்டெல்லாம் மறைச்சி ஒரே நாளில் சூப்பராக உங்கள் ஃபேஸ் வந்து பளிச்சுன்னு மாற்றி கொடுக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு பிம்பிள்ஸை நல்லா கண்ட்ரோல் பண்ணும். ஆயில் இருந்துச்சுன்னா அதையும் நல்லா கண்ட்ரோல் பண்ணி உங்கள் ஃபேஸில் பிம்பிள்ஸ் வராமல் தடுக்குங்க. அதுக்கு தான் நம்ம மாங்காய் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மாங்காவை நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ இந்த மாங்காயில் இருக்க தோலை நம்ம நீக்கிடலாம். இதே நீங்கள் பழமாக இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த க்ரீமை பொறுத்த வரைக்கும் மாதக்கணக்கில் உங்களுக்கு அப்படியே இருக்கும், கெட்டு போகவே போகாது. அவ்வளோ ஒரு சூப்பரான க்ரீம் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அது இந்த சம்மருக்கு சொல்லவே வேணாம். ரொம்ப நம்ம ஃபேஸ்லாம் டேன் ஆகி போய் கிடக்கு இல்லையா, அதுக்கு தான் முக்கியமாக இந்த க்ரீமை யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நம்ம இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டோம். ஆஃப் மாங்காய் தான் எடுத்துருக்கேன் நான். இப்போ தான் நமக்கு மாங்காய் எல்லா இடத்துலையும் கிடைக்கிதுல்ல. இந்த மாங்காவோட கொட்டை கூட நம்ம ஃபேஸுக்கு அவ்வளோ நல்லதுங்க, யூஸ் பண்ணலாம். ஆனால் நல்லா காய வச்சு அந்த பொடியை நம்ம ஃபேஸுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம மாங்காய் தோல்லாம் எடுத்தாச்சு. இப்போ நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். நீங்கள் துருவி கூட எடுத்துக்கலாம். இப்போ இது கூட இன்னொரு முக்கியமான ஒரு பொருள் நம்ம ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் பல விதமான பேக் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் தராத ரிசல்ட்டை இந்த மாங்காய் நமக்கு சூப்பராக கொடுக்க போகுது. இப்போ இது கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இது என்னென்னா கற்றாழை தாங்க. இன்றைக்கி நம்ம ஃப்ரெஷ்ஷான கற்றாழை தான் எடுத்துருக்கோம். இந்த கற்றாழை எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பகுதி நமக்கு போதும், இவ்வளவு தேவையில்லை. இதை நுனியில் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அடிப்பகுதி நம்ம கட் பண்ணிக்கலாம். சைடில் இருக்க முள்ளையும் நம்ம எடுத்துடலாம். முள்ளை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு இப்போ இதையும் குட்டி குட்டியாக இது கூட கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து கற்றாழை நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டேன். நமக்கு பெரும்பாலும் ஃப்ரெஷ்ஷானது நம்ம நிறைய வீடுகளில் வச்சுருப்போம். இந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக பயன்படுத்துங்க. இப்போ நம்ம இதை என்ன பண்ணுறது அப்படின்னா, நல்ல ஒரு க்ளீனான மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஆலோவேராவில் ஆல்ரெடி நமக்கு வந்து ஜூஸ் இருக்கும், இருந்தாலும் கொஞ்சமாக நான் தண்ணி விட்டுக்கிறேன். தண்ணி விட்டுட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. மாங்காவையும் ஆலோவேராவையும் நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம கொஞ்சம் தான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். அதில் பாக்கியில் நம்ம ஆலோவேராவில் இருக்கிற ஜூஸை இதில் வந்து ஆட் ஆகிருக்கு நல்லா. இப்போ நம்ம இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஒரு வடிகட்டி வச்சு வடிச்சு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கிளாத் போட்டு கூட தாராளமாக வடிகட்டிக்கலாம். நீங்கள் அதாவது கட் பண்ணுறதுக்கு பதிலாக மாங்காவை துருவி கூட தாராளமாக எடுத்து நீங்கள் அரைச்சிக்கலாம். அப்போ நமக்கு இந்த அளவுக்கு கட்டி கட்டியாக நிற்காது. மாங்காய் எல்லாமே நல்லா அரைப்பட்டுரும். நல்லா ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. பாருங்கள், அந்த சக்கரை இருக்குல்ல, அதனால தான் நம்ம ஃபில்ட்ரு பண்ணது முக்கியமாக. நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, கார்ன்ஃப்ளவர் மாவு தாங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம ஃபேஸில் இருக்க டேனை நல்லாவே ரிமூவ் பண்ணுவோம். அதுக்காக தான் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு இது கூட வந்து சேர்க்குறது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், கட்டிகள் இல்லாமல். கட்டிகள் நின்றுச்சுன்னா திப்பி திப்பியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து நம்ம
சூடுபடுத்த போகிறோம். அதாவது இதை வந்து நம்ம சூடுபடுத்துறது வந்து டைரெக்டாக சூடுபடுத்தக்கூடாது. நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் இதை வந்து நல்லா சூடுபடுத்தி எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு ஒரு க்ரீம் மாதிரி வரும். அதுக்கப்புறமேட்டு இதில் ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் நம்ம கண்டிப்பாக சேர்த்துக்கணும். மாங்காய் வந்து எல்லாத்துக்குமே ஒத்துக்குன்னு சொல்ல மாட்டேன், ஒத்துக்காதுன்னு சொல்ல மாட்டேன். சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க நீங்கள் பேட்ச் டெஸ்ட் செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒன்றும் பெரிய லெவலில் நமக்கு எந்த பாதிப்புகளையும் உண்டு பண்ணாது. இருந்தாலும் ஒரு சிலருக்கு வந்து அரிப்பு, எரிச்சல் இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அதனால ஏன்னா இதில் வந்து புளிப்புத்தன்மை இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். ஆனால் சூப்பராக உங்கள் ஃபேஸை வந்து நல்லா ஒரு ப்ளீச் பண்ண எஃபெக்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் பார்லர் போய் ப்ளீச் எல்லாம் பண்ணவே வேண்டாம், ஃபேஷியல் பண்ண வேண்டாங்க. உங்களுக்கு செம்ம சூப்பராக உங்கள் ஃபேஸை வந்து அவ்வளோ சூப்பராக மாற்றி கொடுக்கும். இப்போ நம்ம இதை வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் ஹீட் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நான் இன்னொரு பாத்திரம் அதில் வச்சுருக்கேன். கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ஜூஸ் அதில் ஆட் பண்ணிக்கலாம். கிளாஸ் பாட்டிலோட நம்ம பவுலோடு வைக்கும்போது அது வந்து ஹீட் ஆனால் டக்குன்னு உடஞ்சிரும். அதுக்காக தான் நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டேன். கொஞ்ச நேரம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் பால் சேர்க்கக்கூடாது. ஏன்னா மாங்காய் சேர்த்துருக்கிறதுனால நம்ம பால் சேர்த்தோம்னா அது திரிஞ்சிடும். அதுக்காக சொல்ல வரேன். ஆலோவேரா உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல அப்படின்னா நேச்சுரல் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் தாராளமாக கடையில் வாங்குகிற ஆலோவேரா ஜெல்லி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பாருங்கள், நல்லா திக்காக கொஞ்சம் மாறிடுச்சு பாருங்கள். கன்சிஸ்டன்சி நல்லா கொஞ்சம் மாறி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சேஞ்ச் ஆனவுடனே நீங்கள் வந்து மஞ்சள் பொடி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா இதை ஆற வச்சிடலாம். இப்போ நல்லாவே ஆறிடுச்சு. நம்ம இன்னொரு பவுலுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் இன்னும் ஒரு ரெண்டு பொருட்கள் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். சுத்தமான கோகோனட் ஆயில் இருந்தால் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம க்ரீமை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ண போகிறதுனால கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் நம்ம ஃபேஸை நல்லா மாய்ச்சராக வச்சுக்கோம். அதுக்காக நம்ம கோகோனட் ஆயில் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அடுத்து இதில் சேர்க்க போகிறது விட்டமின் இ கேப்சூல் வந்து ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். நான் க்ரீமுக்கு தகுந்தது மாதிரி நீங்கள் வந்து கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம் விட்டமின் இ கேப்சூலை. அப்போ தான் நமக்கு வந்து கன்சிஸ்டன்சி கரெக்டாக மெயின்டைன் ஆகும். அதுக்காக தான் நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணுறது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த க்ரீம் வந்து 1 மந்த்துக்கு தாராளமாக இருக்குங்க, கெட்டு போகவே போகாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இது என்னோடய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணி எந்தளவுக்கு நம்ம ஃபேஸை ப்ரைட்டாக மாற்றுது அப்படின்றதையும் பார்த்துடலாம். பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துலலாம் எனக்கு மங்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது. டார்க்காக இருக்குது பாருங்கள். அதேமாதிரி இங்கே டார்க்காக தெரியுது, இங்கெல்லாம் டார்க்காக தெரியுது பாருங்கள். ரொம்ப டேன் ஆகிடுச்சு ஃபேஸ். வேறு ஒன்றும் இல்லை, வெயில் அதிகமாக இருக்குது. வீட்டில் இருந்தாலே டேன் ஆகிடுது. ஆயில் பாருங்கள் எவ்வளோ ஆயில் ஃபேஸில். ரொம்ப ஆயில் அதிகமாக இருக்குது ஃபேஸில். கண்டிப்பாக நம்ம கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும். அதுக்கு தான் இந்த பேக்கை வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன். நம்ம வந்து இந்த க்ரீமை வந்து பேக்கை கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணாலே போதும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு.
அப்படியே எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக நிறைய அப்ளை பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்கள் படுக்க போகிறதுக்கு முன்னாடி இதை கொஞ்சமாக எடுத்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபேஸை வாஷ் பண்ணி நீங்கள் படுத்துக்கலாம். ஃபேஸ் அவ்வளோ ஒரு க்ளோவாக சூப்பராக இருக்கும். இப்போ நான் பாருங்கள் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன். நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும், மாங்காய் ஸ்மெல்லு. அப்ளை பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி ஜென்டில் ஒரு மசாஜ் ஒன்று கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு கண்ணை சுற்றி கருவணையாக இருக்கணும், அதெல்லாம் நல்லா ரெடியூஸ் ஆகுங்க. நல்லா இந்த மாதிரி ஸ்மூத்தாக ஜென்டலாக மசாஜ் பண்ணிக்கணும். பேக் மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற அவசியம் இல்லை. ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் கொடுத்தாச்சுங்க. பாருங்கள் கையிலலாம் எதுவுமே இல்லை. இப்போ நம்ம 20 மினிட்ஸ் விட்டு ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். காட்டுறேன் உங்கள்கிட்ட ரிசல்ட்டு. இப்போ நம்ம 20 மினிட்ஸ் விட்டாச்சு. ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நான் கொஞ்சமாக எல்லாத்தையும் எடுத்துடுறேன் ஃபேஸ்லேருந்து. அதுக்கப்புறமே நம்ம ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எடுத்தோடனே முதல்ல பார்த்த என்னுடைய ஃபேஸுக்கும் இப்போ பார்க்குற என்னுடைய ஃபேஸுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். பாருங்க எப்படி இருக்குப்பா. இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. பயப்படாமல் எடுக்கலாம் நீங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். பயங்கர ஷாக்காக இருக்குங்க எனக்கு. பார்க்குற உங்களுக்கு கண்டிப்பாக ஷாக்காக தான் இருக்கும். ஆனால் இந்தளவுக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கே அப்படின்ட்டு நான் சொல்லும் போது நீங்கள் நம்பியிருக்கவே மாட்டீங்க. ஆனால் ரிசல்ட் பார்க்கும்பொழுது உங்களுக்கே ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணிடுவீங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி உங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்கு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணிங்க. இப்போ நான் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டாங்க. ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள் செம்ம சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்குங்க. நம்பவே முடியல என்னையால். என் கை பாருங்கள், ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. செம்ம ரிசல்ட் கொடுத்துருக்கு. கையை விட என் ஃபேஸ் தான் நல்லா ப்ரைட்டாக க்ளோவாக ஸ்மூத்தாக நல்லா சாஃப்டான முகமாக இருக்குது. ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம்மருக்கு ஏற்ற மாங்காய் ஃபேஸ் பேக்குன்னு சொல்லலாம், ஃபேஸ் க்ரீம் சொல்லலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு செம்ம சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும். உங்கள் ஃபேஸில் இருக்க எல்லாத்தையுமே க்யூர் பண்ணி ஃபேஸை நல்லா ஈவன் டோனில் இந்த மாதிரி பலன்னு மாற்றி கொடுக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பாக எனக்காக ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க மக்களே, மறந்துடாதீங்க. கண்டிப்பாக ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சி பாபாய். நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோவில் பார்க்கலாம். மறந்துடாமல் லைக் ஒன்று போட்டுருங்க. தேங்க்யூ.